How are you? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Thank you very much for inviting me for preaching. தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி என்னை இந்த இடத்துல வரவேற்பு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். உதய அவர்கள் நீங்கள் முன்னுக்கு உட்காரலாமே. Let's pray for today's word. நாம் இப்பொழுது ஜெபம் செய்வோமாக. Let's pray. Father God, thank you for your grace and unfailing love. Thank you for declaring us righteous by believing in Jesus Christ. We know that God wants all men to be saved. We know that God wants us to come to a knowledge of the truth. And we know that salvation and hope come from you, our God. That is the reason why we all assemble before you with an honest heart. Please help us to know Jesus more accurately through the gospel. Please help us to know God's heart better through your word. And please help us to know God's will better through your word. Today we want to receive the full anointing of the Holy Spirit. At this time, anoint us fully with the Holy Spirit upon each of us. Please grant us your wisdom and discernment through your word. Help us to enjoy the joy of understanding your word in the Holy Spirit. Please help us to live more worthily according to your word. Please help us to glorify and enjoy you forever. Now we rely on the Holy Spirit with all our heart. We pray in the name of Jesus Christ who saved us. Amen. Amen. From now on, I'm going to preach the gospel for you. இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிறேன். Today's preaching is a special gospel. இன்றைக்கு நான் பேசப்படுகிற வார்த்தையானது அது ஒரு விசேஷித்தமானது. Today's main text is John Gospel chapter 1 verse 1, 2, 3 and 10, 14, 15. இன்றைக்கு நாம் பார்க்க போற தேவனுடைய வார்த்தையானது நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், 10வது வசனம் மற்றும் 14வது வசனம், அதிலே தொடர்ந்து 15 வசனங்கள் போகும். Let's read together John Gospel chapter 1 verse 1, 2, 3 and 10, 14, 15. ஓகே, இந்த பகுதியை யாராவது நீங்க வாசிக்கிறீங்களா தமிழ்ல? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. And 10. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. And 14, 15. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. And Colossians chapter 1 verse 15, 16, 17. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 15, 16, 17வது வசனம் வரையும் பார்க்கலாம். அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைதனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. Oh no. Okay, 17. Now I'm going to preach the gospel for you. இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்க போகிறேன். கவனமாக கேளுங்க. What is the gospel? சுவிசேஷம் என்றால் என்ன?
Do you know what is the gospel? உங்களுக்கு தெரியுமா சுவிசேஷம் என்றால் என்ன என்று சொல்லி? In Romans chapter 1, verse 2 and 4, the Apostle Paul says that the gospel is Jesus Christ. இங்கே நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கும் போது யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 இருந்து 4 தொடங்கி அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் மெய்யான தேவன் என்கிறதான ஒரு வலியுறுத்துதலை அங்க நம்ம பார்க்கிறோம். Therefore, the subject of today's word is Jesus Christ. ஆகையால இன்றைக்கு பேசப்படுகிற வார்த்தையானது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து பேசப்படுகிறது. Who do you think of Jesus Christ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? Are you thinking of only the pretty baby Jesus born from Mary's body? ஒருவேளை நீங்களும் நானும் நினைக்க கூடும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சாதாரணமாக ஒரு அழகான குழந்தையாக மரியாளுக்கு பிறந்தவைகள் மட்டும்தான் என்று நினைக்கிறீர்களா? Do you think of only the poor person who was suffered on the cross? அவர் ஏழைகளுக்கு மட்டும்தான் என்று அவர் நினைக்கிறது மட்டுமல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அதற்காக மாத்திரம்தான் அவர் துன்பப்பட்டாரா என்று சொல்லி நம்ம ஒரு கேள்வி இருக்கிறது. Do you think of only a good man who died for us? ஆனாலும் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நமக்காக ஒரு நல்ல ஒரு மனிதர் மரித்திருக்கிறார் என்கிறது மாத்திரம் நாம் நினைக்கிறோமா? Do you think of Jesus only as a historically great person? அவர் சரித்திர பூர்வமாக அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமா? We all believe in Jesus Christ. ஆனாலும் நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். Is that right? அது சரியா? நீங்க எல்லாரும் நம்புறீங்களா? Okay. ஆமென் எல்லாரும் சொல்லணும். Then who is Jesus? அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? Today's main text is John Gospel chapter 1 verse 1, 2, 3, 10, 14, 15 and Colossians chapter 1, 15, verse 15 to 17. சற்று முன்பதாக நாம் வேதத்திலே வாசித்த இந்த வேத பகுதியானது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3 மற்றும் 10, 14, 15 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15 இருந்து 17 வரை. This main text explains who Jesus is and what Jesus is. இந்த வசனங்களை எல்லாம் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அது யாரை குறித்து பேசுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து அது பேசுகிறதா இருக்கிறது. I hope you to know Jesus more accurately through today's message. ஆகையாலே இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் இன்னைக்கு தியானிக்கும் பொழுது நாம நிச்சயமாகவே நாம தேவனை குறித்ததான ஒரு தீர்க்கமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். God is here now in our midst. ஆண்டவராகிய தேவன் இப்பொழுது நம்ம மத்தியிலே இருக்கிறார். God is here now in this assembly. ஆண்டவர் இப்பொழுது இந்த சபையின் மத்தியிலே அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். May you be blessed by God. ஆகையினாலே நீங்கள் நிச்சயமாகவே அவர் இருக்கிறதுனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். May you be healed by the life of Jesus Christ our Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் இங்க கூடி வந்திருக்கிறபடினாலே அவர் இங்க இருப்பதனாலே நாம் சுகமடையவர்களாய் கூட இருப்போம். First of all, let's read all together John Gospel chapter 1 verse 1 to verse 3. மறுபடியுமாக நம்ம யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, One more read please. யாராவது வாசிக்கிறீங்களா? மீண்டுமாக அந்த வசனம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. And read also verse 10. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. And read 14 and 15. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பெயரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது.
The subject of today's message is our King Jesus Christ, the Creator God, who existed before the world began. இன்றைக்கு நாம் பார்க்க போற இந்த தேவனுடைய வார்த்தையானது இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே படைப்பாளராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார் என்பது நாம் அறிந்து கொள்ள முடியும். Jesus Christ is the Creator God who existed before the world began. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக படைப்புக்கு முன்பதாகவே இருந்தவர் மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய படைப்புக்கும் அவர்தான் காரணராக இருக்கிறார். Jesus Christ is the Son of God who has existed from eternity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நித்தியத்திலே இருக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்கிறது. With which word does the Apostle John start John Gospel? ஆகையாலே இந்த யோவான் எழுதின புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் என்னத்தை இங்க பார்க்கிறோம் என்றால், யோவான் இந்த வார்த்தையுடன் தான் அதை தொடங்குகிறார். In the book of John Gospel, Apostle John starts with the word, in the beginning was the word. யோவான் எழுதின புத்தகத்துல நாம் முதலாவது வசனத்துல வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்கிறது இங்கே நம்ம தொடங்குகிறதை பார்க்கிறோம். Apostle John declares that Jesus is God with the starting word of John Gospel. ஆகையாலே யோவான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று அவர் சொல்லி அறிவிக்கிறதை நாம் இங்க பார்க்கிறோம். In the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. How can we know that this word declares Jesus is God? இயேசு கிறிஸ்து தான் அவர் வார்த்தையாய் இருந்தார் என்று சொல்லி நாம் எப்படி இதை அறிந்திருந்தாலும் அதை நாம் எப்படி நாம் அறிந்து கொள்வது? ஏன்னா இந்த வார்த்தையின் மூலமாக. Let's read Genesis chapter 1 verse 1 and John Gospel chapter 1 verse 1. மீண்டுமாக நாம் வாசிக்கும் போது, பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் நாம் பார்க்கும்போது, Genesis chapter 1 verse 1, in the beginning God created the heavens and the earth. ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று அங்க நம்ம வாசிக்கிறோம். John Gospel chapter 1 verse 1, in the beginning was the word. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் அங்கு ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். In the English Bible, Genesis chapter 1 verse 1 starts with the word in the beginning. ஆங்கில வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆரம்பம் என்கிற வார்த்தை தொடங்குகிறதை நாம் பார்க்க முடியும். And John Gospel chapter 1 verse 1 also starts with the word in the beginning. அதே போல யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலும் கூட 1வது வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அங்கமும் ஆரம்பம் என்கிற அந்த வார்த்தை தொடங்குகிறது. All the English Bible expresses the word in the beginning. ஆகையாலே ஆங்கில வேதாகமத்திலேயும் அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். But in the original Bible, the word in the beginning are different meaning from each other between Genesis and John Gospel. ஆனாலும் ஆதியாகம புத்தகத்துக்கும் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துக்கும் அது வேறுபட்டதாக இருக்கிறது என்று சொல்லி ஆங்கில ஒரிஜினல், அதாவது ஒரிஜினலாக வந்த அசல் கொண்ட வேதத்தில் இருந்து அது மாறுபட்டதாக இருக்கிறது, அது அர்த்தம் வேறுபட்டதாக இருக்கிறது. Speaking again, in the beginning of John Gospel is a different meaning from that of Genesis. ஆகையாலே ஆதியாகமத்துக்கும் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மீண்டுமாக அந்த ஆரம்பத்தில் என்பது அது வேறு கொண்டதாக இருக்கிறது. In the beginning of Genesis uses the word Bereshit in Hebrew language. ஆகையாலே ஆதியாகம புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையானது எபிரேய மொழியிலே அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, பெரேஷித் என்கிற ஒரு வார்த்தையை அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அது ஆரம்பத்தில் என்று சொல்லப்படுகிறது. Bereshit means the starting time of the universe. பெரேஷித் என்பதற்கு அந்த மூல அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு தொடக்கத்தின் நேரமாக அது இருக்கிறது. It means the beginning of time and space. அதாவது நேரம் என்று சொல்ல போனால் அது ஒரு தொடக்கத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது.
In English, Bereshit means in the beginning of the world. ஆகையினால இந்த பெரேஷித் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு ஆரம்பம் அல்லது உலகத்தினுடைய தொடக்கம் என்கிறதையாகவும் நாம் பார்க்கிறோம். Therefore, in the beginning, in Genesis chapter 1, verse 1 means when the world began. ஆகையினால ஆதியாகமம் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் உலகம் தொடங்கின போது என்கிற அந்த வார்த்தை தொடக்கம் என்கிறதை நாம் பார்க்க முடியும். But in the beginning of John Gospel uses the word arche in Hellenic language. ஆகையினால நாம யோவான் எழுதின புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது இந்த ஆரம்பம் என்கிறது அதனுடைய அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கின்றனா ஹெலனிக் என்கிற ஒரு வார்த்தை, அதற்கு ஆர்கே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Arche means before all things were created. ஆர்கே என்பதற்கு அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் தொடங்குவதற்கு முன்பு அல்லது நித்தியத்தில் இருக்கும் பொழுது என்ற ஒரு பொருளாய் காணப்படுகிறது. Arche means before the world began or from eternity in English. அதனால ஆங்கில வேதாகமத்தில் அதை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது நித்தியத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாய் அது காணப்படுகிறது. Therefore, in the beginning was the word of John Gospel chapter 1 verse 1 can be interpreted as follows. ஆகையினாலே நாம் இங்க என்னத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் இங்க யோவான் எழுதின புத்தகம் 1வது வசனமும் ஆதியாகமத்தில் இருக்கக்கூடியதான வசனத்தை நாம் பார்க்கும்போது வார்த்தை இருந்தது என்பதை நாம் இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள முடியும். அது அவருடைய விளக்கத்தை It is that the world has already existed before God created the world. ஆகையால நாம என்ன புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே தேவன் அவர் நித்தியத்தில் இருந்தவராகவும் அவர் இருக்கிறவராகவும் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் இங்க தெரிந்து கொள்ள முடிகிறது. In the beginning of John Gospel means before the world was created. ஆகையால யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே ஆதியில இருந்தது என்பதை குறித்து பார்க்கும்போது அது உலக படைப்பதற்கு முன்பதாகவே இருந்தது என்று பொருள்படுகிறதா இருக்கிறது. Therefore, God is the one who has existed since before all eternity. ஆகையாலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் கடவுள் அல்லது தேவன் நித்தியத்திற்கு முன்பதாகவே அவர் இருந்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். When nothing existed except God, there was the world. கடவுளை தவிர அல்லது தேவனை தவிர வேறு எதுவுமே இல்லாத இருந்த நாட்களிலே அந்த வார்த்தை இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். By the way, John Gospel says that the word is the Christ, the Son of God. ஆகையாலே யோவான் இந்த சுவிசேஷத்தை வார்த்தை என்பது தேவனாகிய கிறிஸ்துவை அங்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். Let's read again chapter 1 verse 1 to 3, 10, 14, 15. ஏன் இந்த மறுபடியும் இந்த வசனத்தை நம்ம வாசிக்க அவர் சொல்றாரு அப்படின்னா நீங்க தயவு செய்து சபையார் இருக்கிறாங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. First verse 1, 2, 3. ஏன் இந்த வசனத்தை அவர் திரும்ப வாசிக்க சொல்றாருன்னா இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி, அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப வாசிக்க சொல்றாரு. கவனிச்சு கொள்ளுங்க, மீண்டும் அதை நம்ம பார்க்கலாம். வசனம் 1, 2, 3 யோவான் புத்தகம் John Gospel chapter 1 verse 1, 2, 3. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. And verse 10. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. And verse 14 and 15. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பெயரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. Through these verses, we can understand the 5 important truths. இந்த வாசித்த இந்த 5 வசனங்களின் மூலமாக நாம் 5 விதமான உண்மையான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். The first truth is that from eternity the world has existed and the world was God. முதலாவது நம்ம என்னத்தை குறித்து இங்க பார்க்கிறோம் என்று சொன்னால் நித்தியத்திலிருந்து வந்த வார்த்தையாக இது இருக்கிறது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்பது.
The second truth is that the Word became fleshy and He came into the world. He is Jesus Christ. இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் வார்த்தையாய் இருந்த அது மாம்சமாகி இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவாய் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். The third truth is that Jesus Christ is the Son of God. மூன்றாவது என்ன அங்க வலியுறுத்தப்படுகிறதுனா இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனுடைய குமாரன் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். The fourth truth is that Jesus Christ is God who has existed from eternity. ஆகிய நாலாவது காரியம் என்னன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் நித்தியத்தில் இருந்த தேவன் என்று சொல்கிறது. Apostle John testified that Jesus is God who has existed before the world began. இங்க யோவான் எதை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால் உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்தியத்திலே இருந்தார் என்று சாட்சி கொடுக்கிறார். First one, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. ஆகையினாலே யோவான் இந்த புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று யோவான் சொல்கிறார். And verse 2, இரண்டாவது வசனம், He was with God in the beginning. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். And the Baptist John also testified concerning Jesus. ஆகையினாலே இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் யோவான் ஸ்நானகனும் கூட அவரை குறித்து இந்த இடத்துல சாட்சி சொல்கிறார். The Baptist John was born 6 months earlier than Jesus. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 6 மாதத்திற்கு முன்பதாக யோவான் ஞானஸ்நானகன் அவர் பிறந்திருந்தார். But in verse 15, John the Baptist testified that Jesus was before him. இங்க யோவான் 15வது அந்த வசனத்துல நம்ம வாசிக்கும்போது அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருந்து அவர் சாட்சி அளிக்கிறவராய் காணப்பட்டார். Through verse 1, 14, 15, we can understand that the word is Jesus. ஆகையால் இந்த 14வது வசனம் 15வது வசனத்தை நாம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று அவர் முன் இருந்தவர் என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். The word is God. வார்த்தை என்பது அது தேவனாய் இருக்கிறது. The word is with God. அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனிடத்தில் இருந்தது. The word is Jesus, the Son of God. வார்த்தையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அது தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore, Jesus is God who has existed before the world began. ஆகையாலே தேவனோடு கூட அவர் நித்தியத்தில் இருந்த தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறது. We must understand this. இதை நம்ம நிச்சயமாக நாம எல்லாரும் புரிந்திருக்க வேண்டும். Verse 1 says to us that the word is God. முதலாவது வசனத்தில் நம்ம சற்று முன்பு வாசித்தது போல அது தேவனுடைய வார்த்தை தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 14 and 15 says to us that the word is Jesus. 14வது 15வது வசனமும் கூட அப்படிதான் சொல்லுகிறது. அந்த வார்த்தையானது அது தேவனாகிய கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. Therefore, we can clearly understand that Jesus is the Son of God. ஆகையினாலே நிச்சயமாக நம்ம தெளிவாக நாம் புரிந்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் நாம் தேவனுடைய குமாரனாகிய அவர் கிறிஸ்து என்பதை சபையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Jesus has been from eternity. அவர் எப்பொழுதும் நித்தியத்திலே இருக்கிறவர். And he came into the world in the flesh as the Christ. அவர் உலகத்திற்கு மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார் ஒழிய அவர் ஒரு சாதாரணமான ஒரு நிலையில் இல்ல, அவர் தேவனாகவே இருந்தார். Therefore, according to John Gospel chapter 1, the word is Jesus Christ. ஆகையாலே யோவான் சொன்ன பிரகாரம் அந்த முதல் வசனத்திலே அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லப்படுகிறது. And Jesus is the Son of God and he is God himself. அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர் தாமே நிறைய இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Jesus is God himself. இயேசு கிறிஸ்துவே தேவனாய் இருக்கிறார். The fifth truth is that Jesus Christ, who came into the world in the flesh, is the Creator God. ஐந்தாவது காரியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்றால் மாம்சத்திலே வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பாளராக இருக்கின்றார். He created mankind and all things in the beginning. அவர் ஆதியிலே எல்லாவற்றையும் படைத்தவராக காணப்படுகிறார்.
through verse 3 and verse 10, we can know that Jesus is the creator God. தேவன் படைப்பாளர் என்பதை குறித்து வசனம் 3லியும் 10லியும் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளலாம். Let's read verse 3 and verse 10. மூன்றாவது 10வது வசனம் வாசிக்கும் போது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் உலகில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. Jesus was a man with a human nature just like us. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நம்மை போலவே ஒரு சாதாரண ஒரு மனிதராக தான் காணப்பட்டார். And Jesus was a complete man with a body. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்குள்ளாக அவர் வரும் பொழுது அவர் முழுமையான ஒரு சரீரம் கொண்ட ஒரு மனிதராக தான் இருந்தார். Jesus wept when he heard of Lazarus who was dead. லாசருவானவன் என்கிறது அவன் மரித்த பொழுதும் கூட இயேசு கிறிஸ்து போய் அவர் கண்ணீர் விட்டார், அழுதார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Jesus grieved just like us. இயேசு கிறிஸ்துவும் கூட நம்மை போல பல நேரங்களில் அவர் துக்கமடைந்தவராய் கூட இருந்தார். Jesus felt severe pain when he was hit by a thorn whip. இயேசு கிறிஸ்துவை அவரை சவுக்கால அடிக்கும் பொழுது கூட அவரும் கூட வலியை அவர் உணர்ந்தவராய் இருந்தார். However, Jesus was not a creature like us. இருந்த பொழுதிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களைப் போல என்னை போல ஒரு உயிரினம் அல்ல, அவர் தேவனாய் இருக்கிறார். Even though Jesus had a body, Jesus was the complete God. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சரீரம் இருந்த பொழுதிலும் கூட அவர் முழுமையான தேவனாகவே காணப்பட்டார். Jesus was God himself. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எந்த விதமான ஒரு பாவமும் அவருக்குள்ள காணப்படவில்லை. He had no sin in him. He had no sin in him. அவருக்குள்ள எந்த விதமான பாவமும் இல்லை. And Jesus performed countless miracles and signs that only God can do. தேவனாலே செய்யக்கூடிய எல்லா விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் எண்ணற்ற காரியங்களை செய்தவராய் காணப்பட்டார். Jesus is the creator God who created all things. எல்லாவற்றையும் படைக்கக்கூடியதான ஒரு படைப்பாளராக இருந்தார் இயேசு. This means that Jesus Christ is not a creator. ஆகையாலே இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பல்ல, இயேசு கிறிஸ்துவே ஒரு படைப்பாளர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It means that Jesus is the Lord of all things of the universe. ஆகையாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரபஞ்சத்தினுடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவருக்குள்ளாகவே இருக்கிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Therefore, Jesus is the Word who has existed before the world began. ஆகையாலே இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே தேவனாய் இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் வார்த்தையாய் இருந்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். And he came in the flesh into the world for our sins. அவர் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய முக்கிய நோக்கம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பாவங்களுக்காக அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். But Jesus is the creator God. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு படைப்பாளராய் இருக்கிறார். Apostle Paul explains this truth more plainly in Colossians. ஆகையால கொலோசியர் புத்தகத்தில் இன்னும் மேற்கண்டவாறு நாம் பார்க்கும்போது அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் சில காரியங்களை தெளிவாக நமக்கு விளக்குகிறார். Let's read together Colossians chapter 1 verse 15, 16, 17. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். Colossians chapter 1 verse 15 and 16, 17. அவர் அதரிசனமான தேவனுடைய தச்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைதனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. Therefore, Jesus, the Son of God, was with God before the world began. இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து அவர் தேவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
Jesus is the one who created all things. இயேசு கிறிஸ்துவே அவர் முழுமையாக எல்லாவற்றையும் படைத்தவராய் காணப்படுகிறார். Jesus is the one who came to this world in the flesh for our sins. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவத்திற்காக இந்த உலகத்திலே அவர் மாம்சத்திலே வந்தவராய் இருக்கிறார். Why did Jesus come in the flesh? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் குமாரனாக இந்த பூமிக்கு வெளிப்பட வேண்டும்? Jesus is originally the Son of God. அவர் உண்மையாய் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். But he came as a man to atone for our sins. ஆனாலும் அவர் மனிதனுடைய எல்லா பாவ பரிகாரங்களுக்காக இந்த பூமிக்கு அவர் வந்தார். Jesus is God. இயேசு கிறிஸ்து ஒரு தேவனாய் இருக்கிறார். But he came as a man to be an atoning sacrifice for our sins. அவர் வந்ததற்குரியதான முக்கிய நோக்கம் என்று சொன்னால் பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பரிகாரத்திற்காக அவர் பலியாகும்படியாக இந்த பூமிக்கு மனிதனாக அவர் வெளிப்பட்டார். We can understand that Jesus is the creator God through John Gospel. ஆகையாலே அவர் ஒரு படைப்பாளர் என்பதை நாம் தேவன் என்பதையும் புரிந்து கொள்வதற்கு இந்த யோவான் புஸ்தகம் நமக்கு மிகவும் தெளிவுபடுத்துகிறது. Jesus is the Son of God who existed before the world began. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனுடைய குமாரன் என்பதற்கும் இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே அவர் தேவனிடத்தில் இருந்தவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Jesus is the creator God who created all things in the world. இந்த உலகம் முழுவதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைத்தையும் படைத்தவராக இருக்கிறார். Jesus is the Savior God, the Christ who came into the world in the flesh. மாம்சத்திற்கு உலகத்திற்கு வந்த இந்த தேவனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு இரட்சகராக வெளிப்பட்டார். Jesus is the Son of God who existed before the world began. இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே அவர் தேவனோடு கூட இருந்தவராய் காணப்படுகிறார். We must acknowledge and believe that he is the creator God. ஆகையால திருச்சபையா இருக்கிற நீங்களும் நானும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லது நம்ப வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால் அவர் ஒரு படைப்பாளர் என்பதை நாம ஒப்புக்கொள்ள வேண்டும். Through this may you have a true faith in the name of Jesus Christ. ஆகையால இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று நமக்கு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். We all believe in Jesus Christ. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம் அல்லவா? Then we must acknowledge Jesus is the creator God. இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புகிறோம் என்பது மட்டுமல்ல அவர் ஒரு படைப்பாளர் என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். I hope you know more accurately concerning Jesus our Lord. ஆகையாலே நிச்சயமாக இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பாளர் என்பதை நாம் அனைவரும் அதை ஒப்புக்கொள்ள வேண்டுவது அவசியம். Knowing makes us more confident and empowers us. ஆகையாலே நாம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை நாம் என்ன செய்யணும், அது நம்மை பலப்படுத்தக்கூடியதாக அது காணப்படுகிறது. Do you want to receive more power from Jesus? Do you want to receive more power from Jesus? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து நீங்க அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? If you know Jesus for sure, you will gain more power from Jesus. நிச்சயமாக நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருந்தால் அவரிடத்திலிருந்து அதிகமான வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Therefore, I bless you so that you may have sure faith in Jesus our King. ஆகையாலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்ம உறுதியான நாம நம்பிக்கை நாம் வைக்கும் பொழுது நாம் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென் சொல்லுங்க. I would like to conclude today's word. நான் சில இந்த வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். I want to ask you one thing. நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை நான் கேட்க விரும்புகிறேன். Please listen carefully because it is very important. நீங்க கவனமாய் கேளுங்கள், ஏனென்றால் அது மிக மிக முக்கியமானது ஒன்றாய் இருக்கிறது. The Bible is the book that teaches us who is king. வேதம் இங்கு சொல்லுகிற ராஜாவானவர் யார் என்பது. We can know through the Bible whether God is king or man is king. அதாவது தேவன் ராஜாவா இருக்கிறாரா அல்ல மனிதனா இருக்கிறவர்கள் ராஜாவா இருக்கிறாரா, வேதம் அப்படி சொல்லுகிறதா என்று தெரிந்து கொள்ளலாம். Who is the king in your life? உங்களுடைய வாழ்க்கையில ராஜா யாராய் இருக்கிறார்?
Are you the king in your life? உங்க வாழ்க்கையில நீங்க தான் ராஜாவா இருக்கீங்களா? Who is the king in your life? உங்க வாழ்க்கையில ராஜா யாரு? Please don't think that you are the king in your life. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ராஜா என்று நீங்க நினைக்காதீங்க. If you think you are the king in your life, then you cannot overcome many problems and many troubles. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ராஜா என்று நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க ஒருபோதும் தீர்க்க முடியாது. If you have a lot of difficulties and troubles now, then you should look back to see whether you saw to yourself as king of your life or not. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம ராஜாவாக இருப்போம் என்று நாம நினைத்தால் நாம் அதை திரும்பி பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் நம்மால தீர்க்க முடியாது, நம்ம ராஜாவாக இருக்கிறபடினால. If you think you are the king of your own life, you have to repent. ஒருவேளை நம்ம ராஜா என்று சொல்லி ஒரு நாள் நம்ம நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு நம்ம இந்த வார்த்தையை கேட்கும் போது நாம மனம் திரும்புகிறவர்களாக இருக்கணும். We were saved from sin through Jesus Christ. நாம் பாவத்தில் இருந்து நாம தீர்க்கப்பட்டிருக்கிறோம் அல்லது நீக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான். ஆமென். We all belong to Jesus Christ. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். Hallelujah. So our king is Jesus Christ in our life. ஆகையாலே நம்முடைய வாழ்க்கையில ராஜா யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நல்ல ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya. Therefore there is only one king in our life. ஒரே ஒரு ராஜா என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். That is Jesus Christ. அவர் இயேசு கிறிஸ்து. Satan prowls around like a roaring lion looking for someone to devour. பிசாசானவன் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல எவனையாவது விழுங்கலாம் என்று அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். Who will be the target of Satan's attack? சாத்தானுடைய இலக்குக்கு யார் ஆளாகுவார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது That would be the person who think that he himself is the king of his own life. நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நாம தான் ராஜா அப்படின்னு சொல்லி நாம நினைத்து கொண்டிருந்தா அவன் தான் முதல்ல சாத்தானுடைய தாக்குதலுக்கு அவன் இலக்குவாகுவான். The Satan seeks out and attacks the person who thinks I am the king of my life. எல்லாரும் வழங்குதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையில நம்ம ராஜா என்று நாம நினைத்து கொண்டிருந்தா பிசாசானவன் நம்மளை தான் தேடி அதிகமா வந்துகிட்டு இருப்பான். If you want to entrust all the problems of our lives to God and receive God's help, we must acknowledge that Jesus Christ is the creator God and the king of our life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் பலவிதமான சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிலிருந்து ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மை உண்டாக்கின படைத்தவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்றும் அவர் ராஜா என்றும் நீங்கள் நினைக்க வேண்டும். This is the way how we can have a faith that we rely on God correctly. இதுவே நாம் தேவனை விசுவாசிக்க கூடியதான ஒரு முறைமையான ஒரு சரியான ஒரு வழியாக இருக்கும் என்பதை இது விசுவாசத்தை கூட்டி தருகிறதாகவும் காணப்படும். Do you have any problems and troubles in your life? உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறதா? Then you must acknowledge that Jesus is your king in your life. அப்படி ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ராஜாவாக இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். I hope you to repent of thinking that you are the king in your life. ஆகையாலே நான் உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கையில ராஜா என்பதை. Then you will be free from Satan's attack. அப்பொழுது நீங்கள் சாத்தானுடைய பிடியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். Then Satan will not be able to attack you. சாத்தானவன் உங்களை ஒருபோதும் அவன் தாக்க முடியாது. Satan will not be able to attack you because Jesus will keep you safe. சாத்தானவன் உங்களை தாக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை அதிலிருந்து தப்புவிக்க அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். Jesus is our king. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ராஜா.
Jesus is my king. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ராஜா. Jesus is the king of all kings. இயேசு கிறிஸ்துவே அனைத்து ராஜாக்களுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். Jesus is the Lord of all lords. அவர் எல்லா பிரபுக்களுக்கும் அவரே தேவனாய் இருக்கிறார். And Jesus is our king and our Lord. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ராஜாவும் கர்த்தராகவும் இருக்கிறார். Jesus is the creator God. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய படைப்பாளராக இருக்கிறார். Jesus is God himself. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். Now I will proclaim the blessing for you. இப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Please read Mark chapter 16 verse 20. மார்க் புத்தகத்தில் கடைசியாக இந்த வசனங்களை நம்ம வாசித்து முடிக்க இருக்கிறோம். Please read Mark chapter 16 verse 20. மார்க் 16ஆம் அதிகாரம். Mark chapter 16 verse 20. Then the disciples went out and preached everywhere, and the Lord worked with them and confirmed his word by the signs that accompanied it. 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஆமென். Mark chapter 16 verse 20 says that God is present wherever the gospel is preached. மார்க் 16:20 வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற சகல இடத்திலும் தேவனுடைய அற்புதம் அடையாளங்களும் வெளிப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது. God says that he confirmed the gospel by the signs that accompanied it. ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து காண்பிக்கிறவராய் இருக்கிறார். Dear friends, I have been proclaiming the gospel for you until now. ஆகையாலே தேவனுடைய அந்த வார்த்தையை நாம் இப்பொழுது அதை எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை பின்பற்றுவர்களாக இருப்போம். So God is here in our midst and in this place. இப்பொழுது இந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே அவர் இருக்கிறார். ஆமென். The Holy Spirit is moving here to touch and heal us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொட்டு குணமாக்கும்படியாக அவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. May you be free from troubles in the name of Jesus Christ. எல்லாரும் ஜெபசந்தினோட இருப்போம். அவர் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சு கொண்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலே இருந்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். May you be healed from all disease in the name of Jesus Christ. நாம் எல்லா நோய்களில் இருந்து நாம் விடுதலை அடையும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது நம் மத்தியிலே கடந்து வருகிறார். May you be blessed fully at any time and at any place by Jesus, our King, our Lord. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ராஜாவாகிய அவருடைய நாமத்திலே எப்பொழுதும் எந்த இடத்திலும் நாம் முழுமையாக அவர் மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். May God's blessing be in you. தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். May your soul be carrying along well. உங்களுடைய ஆத்துமாவானது எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூறட்டும். May you enjoy your good health. உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஆரோக்கியமான சுகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்களாக. May everything go well with you. எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்றாக அமையக்கூடும். God bless you and your family. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் இது முதல் ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். நல்ல ஒரு பெரிய கரங்களை தட்டி Amen. நன்றி சொல்லுவோம். Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வேத வார்த்தைகள் புரிந்தது?